படக்குனே இப்போ லியோ கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன வச்சோங்களேன், இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்க போகிறோம். என்ன மீன் பிடிக்கக்கூடிய? ஆமாம் கைஸ், இன்றைக்கி நம்ம மீன் பிடிச்சி மீன் சமைச்சி சாப்பிட போனேன். அப்படிலாம் கிடையாது. நம்ம ஈராவுக்கும் அமெரிக்காவுக்கும் வார்னது இருக்குது. இந்த டைம் நம்ம மீன் சாப்பிட்டா ஈராவுக்கு கூட மரியாதை இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம போயிட்டு மீன் வேலையை பார்ப்போம். சுப்புக்கு நமக்கு ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்குது. எத்தனை அது என்ன பெய்யுது உங்களுக்கு? எப்பயுமே பெய்யுதுருக்கு. அப்படி கூட்டி வச்சா இடம் விருடும். அப்படிலாம் இடம் விருக்கூடாது. போட்டா என்னத்த பிடிச்சிருக்கேன்? மீன் பிடிச்சிருக்கேன் நான். கேஸ் நம்மளோட முதல் மீன் ஒன்று பட்டர்ஃப்ளை மீன். ஓகேங்களா? புதுசாக மீனாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. இப்போ இது ட்ரீட்மெண்ட்டுக்கு 1000. இப்போ 5 ரூபா நம்ம சமைச்சு கொடுக்குது. 1 ரூபா இதை சமைச்சு கொடுக்குது. 5 ரூபா சமைச்சு கொடுக்குது. சரி வாங்க, 5 ரூபா வச்சாமல் ஒன்றா ஒரு பண்ண முடியாது. வாங்க, பிடிச்சி வச்சுருக்கோம். மீன் பிடிச்சி வச்சுருக்கோம். கீழே மீன் போடு. மீன் எவ்வளோ அது மீன் ஆகிட்டு ஆற்ற காட்டிக்கிறேன். இது கோல்டு ஃபிஷ்ஷு அதுக்கு வேறு கம்மி தான். ஆக்சிஜன் கம்மியாக போடு. அப்படி சூசிட் பாரு ஃபுட்டு கொடுத்து. ஃபுட்டு நம்மகிட்ட இல்லையா? சூஸ் பண்ணி போட்டுருவோம். சூஸ் பண்ணி போட்டுருவோம். உனக்கு ஏஜ் இப்போ ஒன்றாவது. உனக்கு சாப்பாடு பெரிய புளி ஆக்குறேன் உன்னைய. ஓகேயா கைஸ்? நான் சில நேரத்தில் பேச மாட்டேன். ஏன்னா என்னோட தொண்டை வந்து கிச்சிச்சு ஊற்றிடுச்சு. ஆனால் தொண்டை இனிமேல் பேசாது. அதனால நான் பேச முடியும் சொல்கிறேன். எக்கச்சக்க பேர் வீடு வச்சுருக்காங்க. ஒருத்தன் கேன்சல் பண்ணி வச்சுருக்கான் அவனோட இதை. ஐஸ் கத்தியெல்லாம் இருக்குது. ஓகே, நான் வேலை பார்க்க தூக்கிட்டு இருக்கெல்லாம் அதெல்லாம் வியாபாரமாகலாம் சேர்க்கறா. ஆக்சிஜன் 2 இது மாதிரி நம்மளுக்கு ஆக்சிஜன் 2 வந்து ரொம்ப கம்மியாக வருது கைஸ். ஆனால் நம்ம ஆக்சிஜன் 2 ஒன்று வாங்க போகிறோம். வாங்கியாச்சு. இருக்காப்பி கொண்டாடுறீங்க? என்னடா இருக்காப்பியாடா கொண்டாடுறீங்க? ஆக்சிஜன் 2 வாங்கிட்டானா விட்டுடணும். இருக்குது என்னடா அது? யாரும் அக்களை தூக்கி மக்களை தாக்குறா. சை கருமா, நிஜ கஷ்டமாக இருக்க முடியுமா என்ன? நம்ம அவரோட காசு இங்கே இருக்க முடியாது. 5 லட்சம். ரொம்ப படக்கான இருப்பான் பொழுது பையன். ஏன் கூட நம்ம பேச வேணாம். டவுட்டு இதை இந்த எக்ஸாமுக்கு வைப்பாங்கடா டவுட் மார்க்கு அடுப்பில் வச்சுருக்கான். எங்கடா என்னோட இடம் இருக்குது? இடமே காணோம். இது இங்கே பக்கத்தில் நம்ம இடம் இருக்கும். நம்ம இடம் எங்கடா? அப்போ நம்ம இடத்துக்கு வச்சா இன்னொருத்துக்கு வந்து போடுக்கு. நாளையவே ஏறிச்சா? இல்லை, நானும் அதை செட் பண்ணணும். அதை ஓகே சார், வேலை காலம் போட்டுச்சு. பெருசு போட்டுதாங்க பெருசு போட்டாமல் போடுக்கு. சரி வாங்க, கீழே போய்ட்டு வித்தியாசம் மீனாக பிடிச்சி வரோம் போயிட்டு. வெசமீடு எப்போ என்னோட எத்தனை சீப்பஸ்ட் மீனா அந்த சத்தா. சரி விடுங்க. ஆக்சிஜன்ஸ் வேறு கொடியுது வேறு. அழுப்புங்கடா அவ்வாறு. ரெடியாச்சா? ரெடியா? அங்கே இருக்கா? இது கொடுத்தா வாங்க போயிடலாம் கைஸ் நம்ம. ஓகே, ஃபினிஷ் பண்ணிட்டா போது. ஃபினிஷ் என்னோட கொடுக்க முடியல. 5 பேர் 7 பேர் ஆகிறதுக்கு காசு வாங்கியிருக்கான். அதுவும் 1000 ரூபாவை. அட கரும 3700 ரூபா கொடுத்தா மட்டும் வாங்குவான் போட மறுபடியும். சரி வாங்க. இதுக்கும் ஏஜ் இப்போ ஒன்றானா இருக்குது. நம்ம ஏதாச்சும் வெளியே இருக்கணும் கைஸ். வெளியே இருக்கணும்.
இதுக்கு ஏஜ் 12 ஆயிடுச்சா? ஏஜ் கொடுத்து வெளியில் வந்துடலாம். நம்ம பிடிச்ச எல்லாமே நாங்கள் கைஸ் இருக்கு. இன்னும் 800 காசு எடுத்துட்டு அப்படி போயிட்டு இன்னும் கெண்டால் தாக்கிட்டு வந்து 5000 பிடிக்கும். நான் சன்லைட் ஜோ நானே சன்லைட் ஜோ திரும்ப கொடுக்க போடல. இதுக்கிட்டே சன்லைட் ஜோவே இல்லை. தப்பாஸ் படிச்சிருக்காங்க. தப்பாஸ் நம்மளுக்கு ஆடுமிங் வச்சிருக்கு. இல்லைனா எல்லாமே 20 கீழே வைத்திருக்கு. ஒன்றுமே 20க்கு மேலே போகவே மாட்டேங்குது. சச்சா ஐயோ சாப்பிட்றாங்க தம்பி சாவார். பெஸ்ட்டு ஃபீஸ் என்னது? சரி இப்போ நான் எப்படி நான் பண்ணணும் இதை? ஏங்க எப்படி தான் மீன் உள்ளே போடணும் பார்த்துச்சு. இப்போ புரியலடா எனக்கு. ஐயோ இது வீடியோவோட இங்கே இருக்கு. மீன் வந்து நீ வெளியில் போய் சொன்னா இப்போக்கிங்க அது வேற. ஓ 15 ரூபா சேர்த்து தருவீங்களா? சரி ஓகே மீன் வச்சாச்சு கைஸ் உள்ள. இல்லைண்ணா இவன் எப்பிக்கு அதான் நம்ம உள்ளே வச்சாச்சு. இப்போ நமக்கு ஒன்று 2000 ரூபாய்க்கு 10 கூட கிடையாது நம்மளுக்கு காசுனா. இன்னும் நம்மளுக்கு காசு ஒன்று அதிகமாக வேணும். டைப் பண்ணுவோம். டைப் பண்ணணும். ஓகே எங்களுக்கு போய்த்துக்க வேண்டாம். ஒத்துக்கல முடிச்சா மீன் பிடிப்பேன் அப்படின்னா நம்மளுக்கு வியாபாரம் சத்தாக கோபி. சரி மேலே போயிடும். எப்பிக் கிடச்சிருக்கு நம்மளுக்கு எப்பிக்கு. சரி வாங்க எப்பிக் போய் நம்ம இடத்துல போய் வச்சு வந்துடும். ஓகே கைஸ் நம்ம எல்லாம் இல்லாடி விற்க போடும் கைஸ். இவன் 5 ரூபா, இவன் 8 ரூபா, நீ 2 ரூபா. நீனாலும் ராமர் உன்னை விற்றுண்ணா நான் விற்றுப்போ வெளியில் போய். ஒரு மீன் பிடிச்சோமே அந்த மீன் தூசத்தை விட்டுறண்ணா. நீ உள்ளே விடாதப்போ. அது ஒன்று 38 ரூபா. நம்மளுக்கு ஒன்று சேனிப்பு அது சேனிப்பு ஒன்று 38 ரூபா. நான் இருந்தாலும் சொல்ல இந்த இது இருக்குங்களே வீடியோ போட்ஸ்க்குன்ட்டு மாட்டிகிட்டே இருக்கேன். நான் வேறு நான் என்னோடய வீடியோ ஒன்று ஜோக்குன்னு ஒன்று எப்போச்சும் ஒட்டி வரும். பாட்டு ஜாலியாக போங்க. ஏன்னா ரோபாக்ஸ் வீடியோ ஒன்றாவே எனக்கு ஜோக்கே வர மாட்டேங்குது. ஏன் காசு கொடுத்து ஃபில் பண்ணிடுவோம். தம்பி 10 பேர் உள்ளே இருக்கணும். ஓகேயா? கம்பி பேர் உள்ளே இருக்கக்கூடாது. கம்பி பேர் உள்ளே இருக்கட்டா அண்ணன் கோயிருவேன். இப்போ நம்ம ஆர்வம் போகலாம். இந்த மீன் அங்கே எப்பிக் மீன் குட்டி சூறா சரி சுறா வரிக்கிறபியலே சுறா சுறா கையில் கடிச்சிருச்சு. சுறா வரிக்கிழமையரு உயிரிங்கள் வானந்தா எழுத்துக்கூடிய ஐயம்மா தாங்க அப்பாடி மாதிரி எழுத்து வேற கூடியது. ஃபினிஷ் பண்ணிட்டே தம்பி. சூப்பர்ப்பா. 9 ரூபாடா டேய். இந்த காசை கொடுத்து இருக்கிற நான் இதுக்காக நான் காசு கொடுத்து வாங்குறேன் எல்லாரையும். இன்னும் உள்ள போடு பறந்துட்டு வரும். ஓகே 19 வயசு ஆயிடுச்சா? அது நேபர் மேஜர் வயசாகிடுச்சு கைஸ். தானே ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சோன்னே அதுக்கு முன்னே மேஜர் வயசே ஆயிடுச்சு. நாங்கள் இன்னும் கீழே போயிடும். கோட்டி ஃபிஷ் மீனை பார்த்தா நாக்கு ஊறுது வேறு. வீட்டில் வீட்டு போட்டு போடாரு. வெளிநாட்டு மீன் நல்லா இருக்குங்க. மீன் படி தலைவா பலவார விடு. லைட் ஃபிஷ் நம்ம பேரோட போட்டுருக்கேன் லீவோடு. சும்மா விடுவா முடியும். கை கடிச்சிட்டு வாத்தமாக சொல்லிட்டு போயா கைக்கு கடிச்சிச்சு வாத்தமாக சொல்லிட்டு போகணும். சூசிட்டுலாம் விடக்கூடாது. நீ உள்ள இடம் பத்தலையா? இது மீன் நம்ம ஒன்றே எவ்வளோ உள்ள படம் வெளியே போ 6 வயசு குழந்தை ஏன் இங்கே வரீங்க? கேட்குறேண்ணே இந்த கோல்டு ஃபிஷ்ஷுக்கான இப்படி அழிஞ்சிட்டு போயிட்டுன்னு எல்லாம் போட்டிருக்கோண்ணே கோல்டு ஃபிஷ். ஆமாம் என்ன ஃபிஷ்ஷை பிடிச்சேன்னு உங்களுக்கு தெரியல கைஸ். பட்டர் ஃபிஷ்ஷை பிடிச்சேன். அது என்ன போச்சுன்னு தெரியல.
பிடிச்சி வாங்க போய் கீழே போயிட்டு நல்ல ஒரு மீனை பிடிச்சான். நீங்கள் நான் பிடிக்கிற போட மீனில் 100 பேர் கிடையாது, 300 பேர் மயங்கி விடணும். ரொம்ப ஆழமாக போகணும், ரொம்ப ஓட போகணுமோ போவோம். நம்மளுக்கு என்ன எங்கள் ஐஸ் பீக்கி போயாச்சுங்க ரொம்ப. மீன் இப்போ மேலே போ உன்னாட முடியா 2 ஓடு சொல்லோட பாடை உன்னால் முடியாத ஓடு சொல்லிச்சு. நம்ம அது எழுத்து வரக்கூடியது, எழுத்து வரக்கூடியது கண்ணா. ஒரு சைடில் தப்பிச்சேன் நான், அப்படியே ஒரு சைடில் தப்பிச்சேன் நான். ஏங்க என்னங்க நம்ம கேவலமான மீனே பிடிச்சிருக்கோம். நல்ல மீன் பிடிச்சா கூட பரவாயில்ல, அவுத்து வைக்க நல்ல மீன் பிடிச்சிருக்கோம் சொல்லி 2 மீன் பிடிச்சிருக்கோம் வேறு. தலையெழுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சிஜன் போட வெளியே விட்டுணும். இது ஃபுல் போட்டு விடணும், ஃபுல் போடு. கொஞ்சம் இது வரட்டும். அடா 1000 வரட்டும், 1000 வந்துருக்கோமா நம்ம போனோம். இவன் என்ன சுற்றி வரடே கண்ணே வேறு ஓடிக்கிறடே. கண்ணே வச்சா மீன் வெளியே போயிட்டாடே. கட்டி போட்டு மெத்து பாயா இவாடா. இவன் ஏன்னா கட்டையை உடைக்க கடையை போய் உடைக்க என்னடா கோபம். கண்ணையை போய் உடைச்சிதுங்க காசு கட்டிச்சு கேஷ். டேய் இதுமே நீ சாரர் தேவான்னு பார்த்தேன், இதுமே நான் அசந்திர தேவாவை பார்க்க போகிறேன். சரி எங்கே இருக்கு அந்த ஆக்சிஜன் மூலம் நம்ம வெயிட் பண்ண கேஸ். என்ன வெயிட் நம்ம டக்குனு கீழே போய் போடுது. நான் உனக்கு வெயிட்டு சாங்கண்ணா டன் ஃபாலோ என் ஃபாலோக்கிறானே எத்தனை 3000வா நம்மளுக்கு வயிற்றுக்கு இதுவே போடும். இதெல்லாம் இப்போ பைப் வச்சுட்டு ஏதாச்சும் தரியா? எங்க மீன் வைக்க முடியுமா எங்கேயாச்சும் வெத்தலை? எங்க இது மீன் வச்சு பார்ப்போம். மீன் விற்க முடியுமா? நீ மீன் விற்றுக்கிறியாடா? டேய் எல்லா மீனும் ஒஸ்துமே எல்லா மீன் விற்றுக்கிட்டியாடா தம்பி? டேய் ஓகே என்னது இவனுடைய சோபா மீன்? நம்ம 20 ரூபாய் வியாபாரமாப்பா? வியாபாரம் போகாது. அப்படியே வாங்குவீங்க 480. இந்த மீனை வீட்டில் அதிகமா இங்கே குட்டி மீன் இருக்குது. இந்த மீன் வேணால் உங்கள் வீட்டுக்கு போய்ட்டு சமைச்சி போடு யாருக்காச்சும். இந்த மீன் சமைச்சி சூப்பராக இருக்கும். அப்படியே மசாலா போட்டு கொடுத்துருக்கேன். போயிட்டு ஃபேமிலிக்கு போயிட்டு போட்டு கொடு. நம்ம காசு கிட்டி கைஸ். நம்ம அஞ்சே காசு கிச்சிக்கிடுச்சு. எனக்கு கூட இருத்தாடா ஆக்சிஜன். ஓகே டபுள் மறக்காம ஆக்சிஜன் வாங்கிய கைஸ். இதுமே நம்ம வேட்டையா போடு. கத்தி முடிச்சு தான் போடுது. லியோ கேமிங் வராமல் வேறு வார்த்தை வருது கைஸ். ரோபாக்ஸில் நான் பேர் வச்சேன் கைஸ், லியோட பேர் வச்சேன் கைஸ். அது என்னத்தில் டக்குன்னு மாடி எருவு கொடுத்துருக்கு. 5 போட்டிருக்கு. அப்போ யார் ஐடியா என்கிட்ட கொடுத்துருக்கு கைஸ். இது அது முன்னாடி தெரியுது. ரோபாக்ஸ் சீட்டிங் பண்ண ஆரம்பிச்சான். என்கிட்ட மூலமாக சீட்டிங் பண்ணான் ரோபாக்ஸு. மற்ற சீட்டிங் பண்ண மாட்டேங்கிறான். அதுக்கு மொத்தம் பழைய நாளாக வந்துருச்சு. இப்போ போய்த்து அடி அதாலே தக்க சொல்ல மனசிலாயோ கடுக்கிறாடோ அடி பிடிக்க ஒன்னாலே கட்டி பிடிக்க ஒன்னாச்சு. ஐயோ மீன் வீடு கீழே போக முடியும். கீழே போட ராஜா. ஏறா போல. அவங்க மீன் போடு. ஒன்னால முடியும் 2 முடி சொல்லணும். ஏடு மேலே போ.
ஏய் 35 ரூபாடா நக்கிட்டு போயிடா மேலே போடா கண்டா. ரொம்ப ஸ்கிப்பு நம்ம சாக மாட்டோமா கைஸ்? நம்ம வச்சு லக்கி மீன் பிடிச்சா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து செத்துருவோம். ரொம்ப அளவாக போட்டு தேவை கிடையாது, ரொம்ப பொறுமையாக போவோம். கோல்டு ஃபிஷ்லாம் தேவை கிடையாது. எப்படா எங்களுக்குண்ணா லக்கல் பண்ணுறீங்களா? எங்களை வச்சா உங்களுக்கு எப்படி அது வருது? கீழே இன்னும் ஆழமாக போயிட்டு அப்படியே மேலே அப்படியே ஆழமாக இங்கே மீன் இருக்கு. ஒரே மீன் வந்து எப்பிக்காக விற்கிறாங்க கைஸ். ஒரே மீன் வந்து இவங்க எப்பிக்காக விற்கிறாங்க. அப்படியே மேலே போவேன்னா ஆடு 3000 நாம மீனே கிடையாது. கையில் கச்சிச்சு வாத்தமாக போவேன்னா நம்மளுக்கு என்ன கையில் வாத்தமாக கச்சிச்சு. ஓ உங்களுக்கு அமைச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு திருவா போகிறேன் இங்கே பாருங்க. அவனோட எவ்வளோ பெருசாக கட்டி வச்சிருக்கான். நம்மளோ இது இல்லை எந்த இது இல்லை போங்க வெறுப்பாக வருதுங்க. இந்த மீனாக நான் உள்ளே போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நல்ல மீன் ஆக்சிஜன் 2 வாங்கிடுவோம். வாங்க அடுத்த வாங்கிடுவோம் ஆக்சிஜனை. ஒரு நாளுக்கும் தாக்க பிடிக்க மாட்டேங்குது. ஒரு நாள் நான் 1 நிமிஷம் தாக்க பிடிக்க மாட்டேங்குது. நீ தான் அது டிக்கெட் இருக்குக்கா யூபி ஃபாஸ்ட்னா இது கீழே பண்ணிங்களா? அது எத்தனை ரூபாய்க்கு வேணால் வச்சுக்கோ. நம்ம வந்து பிங்க் கலரு பிடிக்கும். சரி விடுங்க, பிங்க் கலர் கோல் சுட்டு நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது. தம்பி நீ தாப்பா நல்லா வேணும், சூப்பராக இருக்கு வேணும். ஓகேயா? அதே உனக்கு போடா தம்பி. நம்ம திச்சுப்பா என்னோட இவரு காசு கொடுக்குறீங்க. இருவடா வந்து 15 ரூபா சேர்த்துட்டு வரேன். நான் சேர்த்துது ஒன்று இத்தனை மீன் வச்சுருக்காங்க அவங்க. 2 மில்லியனா? நம்பருக்கு வயசு தெரியுதே. டேய் 2 மீன் வாங்கினியே அப்படி என்னடா 2 மில்லியன் கைஸ். பாப்போம் நம்ம 2 மில்லியன் வாங்க. சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு 12 ரூபா இதெல்லாம் சின்ன காசு அண்ணனுக்கு. இன்னும் காசு கொஞ்சம் அதிகமாக வேணும். அதிகமாக எனக்கு வேணும் காசு. இன்னும் காசு வந்து ரொம்ப அதிகமாக என்ன மட்டும்னா நான் வந்து கேம்லேயே போப்பேன். நான் நாட்டிலேயே பெரிய ஆளாக ஆக முடியும். இன்னும் கொஞ்சம் 300 ரூபா அது போடணும் எனக்கு. இன்னும் அப்படி இப்போ இப்படி இப்போ காசு வராமல் எடுத்துப்போம். வியாபாரம் பண்ண வேணாலே சேல் மார்க்கெட் கொடுத்து போயிட்டு அப்படி போயிட வேணாம். இங்கே எவ்வளோ ஆக்சிஜன் 2 கொடுக்க முடியும் சொல்கிற? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஆக்சிஜன் 2 கொடுக்க மாட்டானான்னு சொல்லுவேன். நீ வாங்கிட்டு வந்த புட்றா 44 ரூபா நக்கிட்டு போயிடுச்சு ஈஸியாக. அப்புறம் என்ன போவாங்க இதுமாரி பாருங்க. ஆட்டை வந்து இதுமாரி இனிமேல் நீ யாரும் பறக்க முடியாது. அப்படியே வேகமாக அப்படி நெருப்பு மாதிரி போவோம். அப்படியே நெருப்பு மாதிரி போவோம் அப்படிலாம். டேய் சரி நல்ல மீன் வச்சா பார்த்துக்கடா. ஏன்டா ஒரு மீன் கையில் மாட்டிக்கிட்டீங்க? என்னை மட்டும் உங்களுக்கு எப்படிலாம் தோணுது? சரி இதுவே கண்ணு கோசம் காமிக்கு. ஆமாம் பேபி செல்ல பேபி சொல்லம்மா ஆமாம் டேய் ஆமாம் வாடா வா என்னத்தை பிடிச்ச நான் ஆமையை பிடிச்சா என்னத்தை பிடிச்ச நான்? டேய் நான் ஆமையா கேட்டேன்டா. இவன் இனிமேல் கீழே போயிடுறேன் நான். ஆமையை கேட்டேன். என்னது பிடிச்சிப்போம். 13 ரூபா இதெல்லாம் வேணாம் எனக்கு. 13 வேணாம் இதெல்லாம் குடிக்கிறீங்க. ஆமாம் போடுங்க. இதுக்கே என் வாக்கில் ஆமை உடனே ஓட்டு பாட்டுருக்கேன். உடனே பாட்டு ஆமை அடிக்கிட்டவா
ஆடு கூப்பிட்ற மாதிரி அம்மா கூப்பிடுங்க. 84 ரூபா. அப்படியே மேலே போ, அப்படியே கழிச்ச வச்சு மேலே போ, மேலே போ, அப்படியே மேலே போ. போடுற பட்டை தன்னை இங்கே பாருங்க, அப்படியே வந்தாச்சு, அப்படியே பெஸ்ட்டாக போடுறேன், அப்படியே வேகமாக. ஓகே, இந்த இப்போ நியூ மீனை ஆச்சரியப்படுத்தலாம். இதுமாதிரி எப்பிக் மீன்பட்டா இருக்கணும், ஒரு மீன் இருக்கக்கூடாது. ஏங்க நம்மளே எக்கச்சக்க மீன் வச்சுருக்கோங்க, நம்மளுக்கு தெரியாமல் பறிச்சிடலாம். இங்கே 84 ரூபாய்க்கு ஒரு மீன் ஃபுல்லாக கோல்டு ஃபிஷ். இல்லை அப்படி ஃபுல்லாகவே கோல்டு ஃபிஷ். இது வச்சா என்ன பண்ணுறோம்? ஏங்க இது நித்திய மீன் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் வைப்பாங்கண்ணே. இல்லை நான் சில வெளியே எடுக்க போனேன். நம்ம பேர் வச்சுட்டு வெளியே தரக்கூடாது. பட்டர்ஃப்ளை மீன் நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பட்டர்ஃப்ளை மீன் வச்சா நம்ம ரொம்ப பெரிய ஆள் ஆகணும். அந்த மீன் நம்ம எடுத்தால் நம்மளுக்கு கூட அசிங்கம், நம்மளுக்கு கூட அவமானம் அப்படியே சொல்லிட்டு போக வேண்டியதான். ஓகே, இதுமாரி காசோட பிச்சு தேடும். காசு மலையில் புளியை போடான், காசு மலையில் புளியை தையாடா. வாங்க எல்லாம் காசு எடுத்து வச்சுப்போம். எஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு. ரொம்ப நல்லா ஆயிடுச்சுன்னா சொல்லி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படி ஷேர் பண்ணி விட்டு. இந்த வீடியோ நல்லா இருக்கடா பார்த்து சொல்லுங்கள். பாட்டு வேணா அதுக்கு யூஸ் போட்டோம். நான் பாட்டு கூட சீக்கிரமா ஏன்னா நாளைக்கே நான் பாட்டு போட்டுருவேன். அதனால் கொஞ்சம் சப்போர்ட்டிங் பண்ணால் நல்லா இருக்கும். ஓகேங்களா? நல்லா உங்கள் வீட்டு புள்ளியை அடிச்சு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அப்படியே கைஸ் அப்புறம் 1 மில்லியன் 1K அப்படியே நம்ம அப்படி சூப்பராக போகும் கைஸ். அப்படியே 1 மில்லியன் 1K அப்படியே வேகமாக அப்படியே ஃபயர் மாதிரி போகும், ஃபயர் மாதிரி. இந்தமாரி கச்சிருக்கு. இந்த மீன் வச்சுக்கணும் 15 ரூபாவா? இந்த மீன் வச்சு நான் பண்ண முடியாது பாரு. செய்வன் செய்யணா சீமா ஐயோ மத்திய மீன் வச்சிருக்கு. 148 ரூபா, 148 ரூபா, 148 ரூபா. ஐயா அப்படியே கொண்டு போயிடலாம் போச்சு, நக்கி போச்சு. 148 ரூபா கையில் கரைச்சி நேரத்துக்கு சாக்கும். சூப்பராக இருந்துக்குண்டா. இதெல்லாம் வேணாம் நான் போடா தெரியாமல் அந்த வெயிட் மிஷின் வேறு வாங்கி போட்டேன். அது வேறு அல்ல கடுப்பு எடுத்துட்டு. ஓ மை காட். கண்ணா அங்கே வாடா. நம்ம ஏதோ மொட்டை மீன் தான் பாரு. கோல்டு ஃபிஷ் இருக்கு, லைட் ஃபிஷ்ஷுன்னு ஒன்று இருக்கு, கோக்கட் ஃபிஷ்ஷுன்னு இருக்கு, கோல்டு ஃபிஷ் இருக்கு. உனக்கு வேணும்னா அண்ணன் கேரு, அண்ணன் ஒன்று வாங்கி தரேன். ஓகேயா? ஃபோட்டோ கொடுக்க முடியல. நான் ஃபோட்டோ கொடுத்த கைஸ், ஃபோட்டோ கொடுக்க முடியல கைஸ். குட் பாய். ஏய் என்ன குட் பாய்? இந்த கீழே எப்படி எடுத்துக்கோ, நல்லா செம்மையாக இருக்கும். ஏய் ஓ இன்னும் மீனை வாங்கியிருக்கான் போடுது. மை சேல் மை ஃபிஷ். வாங்கிக்கூடா. அடா போடா. என்னது 2101? அப்போ இதுவும் ஒன்று இருக்கு, இதுவும் விற்றுரும் ஈஸியாக. இது நல்லா இருக்கும்டா, விற்றுக்கூடா. சூப்பராக இருக்கும்டா. எனக்கு பிடிக்க என்னத்துல ஆற்று வந்துருச்சே. இல்லை என் ஃபேவரட் மீனே கிடையாது இது. இது என் மீன். இது என் ஃபேவரட் மீனே கிடையாது. ஒஸ்ட்டு மீன் அது. அடப்போங்கடா போடா. இதான் ஏமாத்துறாங்க கைஸ். இதோட இப்போ கேம் முடிச்சுப்போம். பாய் ஃப்ரம் ஜிஎல்எம்எஸ். பாய். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி போயிருங்க. பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். இதுமாதிரி வீடியோ கூட சீக்கிரமாக வரும். இந்த மாதத்தில் முடித்தா நான் ஒரு 10 வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன்.
என்னன்னு தெரியல. இப்போலாம் 2 வாரம் வந்துருக்கு. 2 வாரத்தை 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இல்லை 10 வீடியோ எப்போ அப்லோட் பண்ணி 50 வீடியோ 100 வீடியோ 1K அந்த மாதிரி ஆசை எப்போ தொடவிட தெரில. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருக்க முடியல. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். ஏன்னா 1K அடிக்கணும், 1 மில்லியன் அடிக்கணும். நம்மளுக்கு யூஸ் இப்போ போடு. இப்போ நம்மளுக்கு முடியல. ஓகேங்களா கைஸ்? ஆனால் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் சரி பண்ணிட்டு இந்த வீடியோ நல்லா சொல்லுங்கள். பாய் ஃப்ரம் ஜீலபினிஸ். பாய் 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 பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். ஒரு தண்டிக்குள்ள எப்பக்கு